வெல்கம் டு வச்சுக்கிட்ட சேனல். எனக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புக் எழுத போறோம். என்ன பார்க்கலாமா? டட்டடா! வாவ், சூப்பரா இருக்கே. என்ன புக் இது? மேஜிக் புக். மேஜிக் புக்கா? ஆமா. மேஜிக் புக்கா இது? ஆமாடா. என்ன மேஜிக்லாம் பண்ணும் இந்த புக்? இல்ல பேசும். இந்த புக் பேசுமா? ஆமா. பேசுமா? உண்மையா பேசுமா? அப்படிங்களா? சரி. எப்படி பேசும்? ஒன் அப்படி சொன்னோம். அப்படிங்களா? நான் அடுத்து பார்க்குறேன். இந்த புக்ஸ் வச்சு நிறைய கற்றுக்கலாம். அப்படியா? ஆமா. என்னெல்லாம் கத்துக்கலாம்னு பார்க்கலாமா? ஆமா. பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் எடுத்தது இந்த புக்ஸ்ல என்ன இருக்கு? காமிங்க. டட்டடாய். வாவ், சூப்பர். நம்ம இது சொல்லலாம். இப்போ இந்த புக்கை எப்படி ஸ்டார்ட் பண்றது? வாவ், இந்த புக் ரொம்ப அழகா இருக்கே. இந்த புக்ஸ் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? எங்க பாத்தீங்களா? ஒரு சூப்பரான பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா? வால்யூம் கம்மி பண்ற பட்டன் இருக்கு, வால்யூம் வந்து அதிகமாக்குற பட்டன் இருக்கு, ரீடிங் பட்டன் இருக்கு, அதுக்கு அடுத்து கொஸ்டின் பட்டன் இருக்கு. இப்போ இந்த புக்ஸ வந்து நாம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ இத அழுத்தணும்னா இந்த புக் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வாவ், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பை பை. ஆஃப் பண்ணா திரும்ப ஆஃப் ஆயிடும் இல்லையா? சரி, இப்போ இந்த புக்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லி காமி. எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றது? இந்த பட்டன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? வால்யூம் கம்மியா வைக்கணும், வால்யூம் அதிகமா வைக்கணும். ஓகே, இந்த யூஸ் பட்டன் வச்சுக்கலாம். ரீடிங் பட்டன், ரீடிங் பட்டன், இது क्वेश्चंस பட்டன், क्वेश्चंस பட்டன். இது என்னது? இதான் இந்த புக்கை ஸ்டார்ட் பண்றது. அம்மா ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கிற மாதிரி ஒரு வீடியோல அது இந்த ஹேண்ட் சிம்பல் எப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்கும் இந்த மாதிரி ஹேண்ட் சிம்பல் கொடுத்துருப்பாங்க, ஃபிங்கர் மாதிரி காமிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம போன பிறகு ஃபர்ஸ்ட் நம்ம இத ஆன் பண்ணிக்கணும். இப்போ இந்த புக் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ்ல வந்து ஏபிசிடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏபிசிடி இந்த புக்ஸ்ல இருக்க கண்டென்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லெட்டர்ஸ்ல வந்து நம்ம ஒவ்வொரு லெட்டரா அழுத்தணும்னா அந்த லெட்டரோட பேர் வந்து இந்த புக்கே வந்து சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு ஏ சொல்லிடுச்சா? இப்போ இந்த மாதிரி இந்த கொஸ்டின் பட்டன் இருக்கு இல்லையா? இந்த கொஸ்டின் பட்டனை நம்ம வந்து பிரஸ் பண்ணோம்னா அது ஒவ்வொரு லெட்டரா சொல்லி அந்த லெட்டர் எங்க இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்லும். நாம இந்த புக்ஸ்ல கரெக்டா வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை பிரஸ் பண்ணோம்னா நம்ம பிரஸ் பண்ணது வந்து கரெக்டா இல்லையா அப்படின்றதையும் அது சொல்லும். எஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லும். ராங்கா இருந்ததுன்னா ட்ரை நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிடும். ஓகேவா? இப்ப பசங்களுக்கு வந்து இதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு சவுண்ட் கேக்குதா? ஆமா கேக்கும், அது क्वेश्चन கேக்கும். இப்போ நம்ம அந்த क्वेश्चन பட்டனை அழுத்திட்டோம். எல் எங்க இருக்குன்னு கேக்குது. இப்போ எல் எங்க இருக்கு? இங்க. லைன்ல பிரஸ் பண்ணுங்க. பாத்தியா? தப்பு. Where is the J? Yes, you are right. E எங்க இருக்குன்னு கேக்குது. இப்ப சப்போஸ் நம்ம தப்பா இந்த F பிரஸ் பண்ணிட்டோம்னா அதுவே என்ன சொல்லும்? ட்ரை அகைன் லேட்டர்னு சொல்லும். அது என்ன சொன்னமா பாரு. நோ அப்படி சொன்னோம். பாத்தியா? இப்ப நம்ம தப்பா சொல்லிட்டோம். அது என்ன சொல்லிச்சு? தப்பா சொன்னதால ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு சொல்லிருச்சு இல்லையா? ஓகேவா? இப்போ இதை வச்சு கிட்ஸ் வந்து நம்ம கரெக்டா வந்து ஐடென்டிஃபை பண்றோமா லெட்டர்ஸ் இல்ல தப்பா பண்றோமா அப்படின்றத இந்த புக்ஸ் வச்சு அவங்க தனியாவே லேர்ன் பண்ணிக்கலாம். ரைட்டா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பேஜ் நம்ம ஓபன் பண்ணும்போதும் இந்த ஹேண்ட் சிம்பிள் இங்க இருக்கு இல்லையா, ஃபிங்கர் சிம்பிள், இதை வந்து அழுத்திக்கணும். அப்பதான் அந்த பேஜுக்கான கண்டென்ட் வந்து இங்க வந்து ஓப்பன் ஆகும், பேச ஆரம்பிக்கும். இப்போ இதை ஆன் பண்ணிட்டோமா? இப்போ B C
இது என்ன லெட்டர் சொல்லுங்க. ஜி. ஆ இப்போ இது கரெக்டா என்னன்னு பார்க்கலாமா? வாவ் கரெக்ட். இது இது என்ன லெட்டர்? அச். வாவ் சூப்பர் கரெக்ட். இந்த மாதிரி மியூசிக் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த புக்ல ஏபிசிடி வந்து கத்துக்கலாம். ஏபிசிடி வந்து அதுவே சொல்லும். ஒவ்வொரு லெட்டரா நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஏபிசிடி சொல்லும். அதை தாண்டி இந்த மாதிரி கொஷின்ஸ் மார்க் இருக்கு இல்லையா, இந்த கொஷின் மார்க் ப்ரெஸ் பண்ணோம்னா அதுவாகவே ஏபிசிடி எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும். அதுல நம்ம கரெக்டா ப்ரெஸ் பண்ணோம்னா எஸ் யூ ஆர் ரைட்னு சொல்லும். தப்பா ப்ரெஸ் பண்ணோம்னா யூ ஆர் ராங், நெக்ஸ்ட் டைம் ட்ரை அப்படின்னு சொல்லிடும். ஓகேவா? ஓகே இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? வாவ் ஃப்ரூட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் பார்க்கலாமா? வாவ் சூப்பர். ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? வாவ் அழகா இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, இது என்ன ஃப்ரூட்? இது என்ன ஃப்ரூட்? அது வந்து சரி இப்போ உங்களுக்கு தெரியல இல்லையா, நாம இப்போ இந்த ரீடிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இருங்க ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த ஹேண்ட் சிம்பல், ஃபிங்கர் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்ட்ராபெரி. இப்போ ரைட்டா என்னன்னு பார்க்கலாமா? கிளிக். வாவ் கரெக்ட். கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர். சரி அடுத்தது இது என்ன ஃப்ரூட்? இது என்னது? வாவ் சூப்பர். கிரேப்ஸ். இது என்னது? பனானா. இப்போ கரெக்ட்டா செக் பண்ணலாமா? வாவ் சூப்பரா சொல்லிடுச்சு. வந்து கோவா. சரி இது என்னதுப்பா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரூட்? இது என்னது? இது செரி. Cherry. வாவ் சூப்பர் கரெக்டா சொல்லிடுச்சு இல்லையா? சரி இது என்னது? இது உங்களுக்கு தெரியுமே. இது என்னது? இது பியர்ஸ். வாவ். Pears. வாவ் சூப்பர். இப்போ இது என்னது? பைனாப்பிள். ஓகே Pineapple. வாவ் சூப்பர். இப்போ இந்த ஆப்ஷனும் ஃப்ரூட்ஸோட நேம்லாம் கிட்ஸ் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். Cantaloupe. Pomelo. Grapes. Banana. Cherry. Coconut. Lemon. Watermelon. சூப்பரா சொல்லி முடிச்சிச்சு. அப்ப Coconut. ஆமா கோகனட். இப்போ இந்த புக்ஸை வச்சு நம்ம சூப்பரா ஃப்ரூட்ஸோட நேம் எல்லாம் ஈஸியா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடுத்த பேஜ் பார்க்கலாமா? அடுத்த பேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்க? அனிமல்ஸ். வாவ் சூப்பரா இருக்கே. பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் என்னது? இது சொல்லுங்க, இதெல்லாம் என்னது? இது அனிமல்ஸ். இது எல்லாமே அனிமல்ஸ். இப்போ அனிமலோட நேம் எல்லாம் சொல்லலாமா? சொல்லுங்க. இந்த அனிமல் இது 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 என்ன? இது ஃபர்ஸ்ட் இருங்க ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேண்ட் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கலாம். சரி இப்போ நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அனிமல் என்னது? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? Panda. பாண்டா. இது என்னது? இது டைகர். இப்போ டைகர் பிரஸ் பண்ணுங்க. இது என்னது? Tiger. டைகர். சரி அடுத்தது என்ன அனிமல்? crocodile. வாட் இஸ் திஸ்? crocodile. crocodile பிரஸ் பண்ணுங்க. Crocodile. வாவ் சூப்பரா கத்துது crocodile. காக் வைக்கலாமா? எப்படி கத்துதுன்னு பார்க்கலாம். அழகா கத்துது. அடுத்தது என்ன அனிமல் பார்க்கலாம்? எலிஃபென்ட் வைக்கலாமா? no சரி. giraffe. ஜிராஃபி வைங்க. ஜிராஃபி எப்படி கத்துன்னு பார்க்கலாம். சூப்பரான ஆப்ஷன்ஸ் இது. இது வந்து அனிமலோட பேரும் சொல்லுது, அனிமல் எப்படிலாம் சவுண்ட் கொடுக்கும் அப்படின்றதையும் காமிக்குது. ஸோ வந்து கிட்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா கத்துக்கலாம். அனிமலோட பேரும் வந்து நம்ம கத்துக்கலாம். Crocodile. அந்த அனிமல் எப்படி சத்தம் போடும் அப்படின்றதையும் இந்த பேஜ் மூலமா நம்ம சூப்பரா கத்துக்கலாம். இது பொம்மை. செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இப்ப இருங்க, மாடு. Cattle. மா. சூப்பரா இருக்கு. இப்ப லெஃப்ட் சைடு பார்த்தா ப்ளீஸ் சூஸ் த ரைட் கலர் ஆஃப் த ஜூஸ். இந்த ஜூஸோட கரெக்டான கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வாட்டர்மெலன் என்ன கலர்? ரெட் கலர். ரெட் கலர் எங்க இருக்கு? கை வைங்க. ரெட் எங்க எங்க அது பக்கத்துல இருக்கிறதுலே கை வைக்கணும். சூப்பர் கரெக்ட் வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்டோட கலர் வச்சு அந்த பக்கத்துல இருக்க இந்த ஜார்ல அந்த ஜூஸ் வந்து என்ன கலர் அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா?
ப்ளீஸ் சூஸ் த ரைட் கலர் ஆஃப் த ஜூஸ் கரஸ்பாண்ட் டு த ஃப்ரூட்ஸ். ஓகே, இந்த ஃப்ரூட்டோட ஜூஸ் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். இப்போ கிவி வந்து கிரீன் கலர்ல இருக்கா, இப்போ கிரீன் கலர் ஜூஸ். இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றது, கரெக்டா வந்து மேட்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்றது, இதெல்லாம் சூப்பரா கொடுத்துருக்காங்க கிட்ஸுக்கு. வாட் இட் இஸ்? இது வந்து கான் பண்ற மாதிரி இருக்கா இது? இப்போ நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 to 3 எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இப்போ வழக்கம் போல இந்த ஃபிங்கர் இருக்க சிம்பிளை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதோ இங்க இருக்கு. இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து கொஸ்டின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வேர் இஸ் த 4 நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குது. இப்போ நம்ம 4 நம்பர்ல பிரஸ் பண்ணலாம். 7 எங்க இருக்குன்னு கேக்குது. இப்போ நம்ம 7ல பிரஸ் பண்ண போறோம். வேர் இஸ் த 0வா? ஜீரோ. 0 தான் நினைக்கிறேன். எஸ், மைனஸ் 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 இது. சூப்பர். 9 எங்க இருக்குன்னு இப்படி கேட்டிருக்கு. இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸா எங்க இருக்குன்றத கேட்கும். நம்ம கரெக்டா பிரஸ் பண்ணோம்னா அந்த லெட்டர் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லும். ராங்கா இருந்துச்சுன்னா ட்ரை அகைன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிடும். ஓகேவா? இப்ப நம்ம தப்பா பிரஸ் பண்ணலாம். 9 எங்க இருக்குன்னு கேட்டிருக்கு. நாம என்ன பண்ண போறோம், 10ல பிரஸ் பண்ணிட்டோம் தெரியாம. Where is the 9? இப்போ நம்ம வந்து தப்பா பிரஸ் பண்ணலாம். பாத்தியா? இப்போ நம்ம தப்பா பிரஸ் பண்ணிட்டோம். நம்பர் 9க்கு பதிலா இப்போ நம்ம இந்த இமேஜ் வந்து பிரஸ் பண்ணிட்டோம். சோ அது வந்து என்ன காமிச்சது, ட்ரை அகைன் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? இப்போ 9 நம்ம பிரஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாம். நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? சூப்பர். இப்போ இதுல வந்து நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்க போறோம், இங்க வந்து நிறைய வெஹிக்கிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின், பஸ், ஹெலிகாப்டரு, ட்ரக்கு, காரு, இந்த மாதிரி ராக்கெட்ஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேஜ் வந்ததுமே நம்ம இந்த ஹேண்ட் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த பேஜ்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் வைஸ் நம்ம வந்து சர்ச் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய வாகனங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வாகனங்களோட பேர்லாம் என்னன்னு சொல்றதுக்காக நம்ம பார்க்கலாம். அதை பிரஸ் பண்ணுங்க, அதோட பேர் என்னன்னு பார்க்கலாம். பாத்தியா? அந்த ஷிப் எப்படி சத்தம் போடும் அப்படிலாம் காமிக்குது. ஸ்டீம் ஷிப்பா இது? எப்படி எப்படி சத்தம் போடுமா? சரி சரி. அதை பிரஸ். அடுத்து என்ன வெஹிக்கிள்? போலீஸ் வண்டி. அதை ஆன் பண்ணுங்க. வாவ், சூப்பரா இருக்கு போலீஸ் கார். சூப்பர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வெஹிக்கிள் பார்க்கலாம்? பஸ். பஸ். வாவ், சூப்பர். அழகா சத்தம் போடுறீங்க. அடுத்தது ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர். சத்தமே வரலையே, வாய் மட்டும்தான் அசையுது, சத்தம் வரல. சரி, அழகா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல இந்த புக்கு? ஒரு ஒரு வெஹிக்கிளோட நேமும் என்ன நேம் காமிக்குது. இப்ப அடுத்ததான் இதே இரு வரும். இது என்ன, இது பேர் என்ன? மோட்டார் சைக்கிள். இப்ப பிரஸ் பண்ணி கரெக்டா என்னன்னு பார்க்கலாமா? Motorcycle. வாவ், கரெக்ட். வெரி குட். சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் வந்துட்டு போட்டிருக்கு. ஓகேவா? இப்போ இங்க பாரு, கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் போட்டிருக்கு. இத வச்சு இந்த இமேஜ்ல இருக்கவங்களாம் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ இது யாரு? தாத்தா. இங்கிலீஷ்ல
grandma, கிராண்ட்ஃபாதர். grandfather, ஓகே, இப்போ இந்த மாதிரி குழந்தைங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. அவங்க கிராண்ட் மதர். இவன் வந்து பாட்டி. ஆமா, இப்போ அதை தான் ஈஸியா கத்துக்கிறதுக்காக இப்போ வழக்கம் போல நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹேண்ட் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கணும். பிரஸ் பண்ணிட்டோமா? இப்போ நீ கேக்குற क्वेश्चनக்கெல்லாம் இந்த புக்ல இருந்தே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு யார் பத்தி தெரிஞ்சுக்கணும்? தாத்தா. பிரஸ் பண்ணுங்க. Grandfather. என்ன சொல்லுச்சு? grandfather, வாவ். இப்போ அடுத்தது grandma, போடு. Grandmother. இப்போ என்ன சொல்லுச்சு? grandmother, கிராண்ட் மதர். சூப்பர். அடுத்தது Father. என்ன சொல்லுச்சு? ஃபாதர். சரி, இப்போ இந்த क्वेश्चन மார்க்கை நம்ம பிரஸ் பண்ணலாம். Where is the brother? brother, Where is the teacher? டீச்சர். இங்க இருக்கு. பிரஸ் பண்ணுங்க. You are excellent. ஓகே. Where is the bye bye. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் வந்தாச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபிங்கரை வந்து பிரஸ் பண்ணிக்கணும். ரைட், அழுத்தியாச்சு. இப்போ நம்ம இந்த புக்ல இன்னொரு விஷயத்த சொல்ல போறோம். இது வந்து வால்யூம் பட்டனா. இந்த வால்யூம் பட்டன் வந்து வால்யூம் வந்து அதிகமாக்குறதுக்கு இந்த கிரீன் கலர். இந்த ப்ளூ கலர் எதுக்குன்னா வால்யூம் வந்து குறைக்கிறதுக்கு, மைனஸ் பண்றதுக்கு. இப்போ இந்த ரீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நாம இன்னும் பயன்படுத்தவே இல்லை. இப்போ இந்த ரீடிங் ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தோம்னா இந்த இமேஜ்ல இருக்க எல்லாத்தோட பேரையும் அதுவாவே சொல்லும் அழகா. நாம அப்படியே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் இதை பிரஸ் பண்றேன், அது சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லணும். ஓகேவா? இப்போ நான் பிரஸ் பண்றேன். piano? சொல்லுங்க. piano, Saxophone. piano, Pipe organ. Guitar. Electronic organ. Clarinet. Flute. Jazz. வாவ். இப்போ எல்லாத்தோட பேரையும் அதுவாவே சொல்லிடுச்சு. ஈஸியா நம்ம இதை வச்சு லேர்ன் பண்ணிக்கலாமா? ரொம்ப ஈஸி தானே? இந்த ஒரு பட்டனை மட்டும் நம்ம பிரஸ் பண்ணா போதும், அந்த பேஜ்ல என்னென்ன இமேஜ் இருக்கு அப்படின்றத அதுவாவே அழகா சொல்லிடும் இல்லையா? இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போலாம். நான் பாட்டி. வாவ், சூப்பர். இப்போ இந்த பேஜ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேஜ்ல கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரைம்ஸ். குழந்தைங்க வந்து ஈஸியா கத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம ப்ளே பண்ணோம்னா ரைம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ காப்பிரைட் இஷ்யூஸ் வரும்ன்றதுக்காக நான் இந்த ரைம்ஸை வந்து ப்ளே பண்ணி காமிக்கல. இப்போ நம்ம இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அதுவே வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து இருக்கிற 2 பேஜுமே பார்த்தீங்கன்னா ரைம்ஸோட ஆப்ஷன்ஸ் தான். பாருங்க, இந்த ரைம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஹெட், ஷோல்டர், நீஸ், இந்த ரைம்ஸ், லண்டன் பிரிட்ஜ் ரைம்ஸ், இந்த மாதிரிலாம் ஹம்டி டம்டி ரைம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரைம்ஸ் எல்லாமே சின்ன குழந்தைங்க வந்து அழகா கத்துக்கலாம். இந்த நோட் புக்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாலே வந்துட்டு இந்த ரைம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ ரீட் ஆப்ஷன். பாத்தீங்களா, ஒரு ரைம்ஸா வந்து அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேவா? இப்ப கிட்ஸ் வந்து அழகா இந்த பேஜ் ஓபன் பண்ணிட்டு இந்த ஹேண்ட் சிம்பிளை வந்து பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீட்ன்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ரைம்ஸா இந்த புக்ஸே அழகா பாடி காமிக்கும். அதுல இருந்து குழந்தைங்க அவங்களாவே ரைம்ஸ் எல்லாம் கத்துக்கலாம் இல்லையா? சூப்பரான புக் இல்லையா இது? சரி, இப்ப இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு சைடு இருந்த இந்த ஷீட் எல்லாமே பார்த்துருக்கோம். ரைட் சைட்ல இருந்தது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அதுவே லெஃப்ட் சைடு இமேஜ்ல வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் சூஸ் த ரைட் டைம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுல வந்து வால் கிளாக் வந்து என்ன டைம் காமிக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம வந்து டிக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதுல வந்து வால் கிளாக் வந்து என்ன டைம் காமிக்குது? இங்க பாருங்க, வால் கிளாக் வந்து என்ன டைம் காமிக்குது? 3 காமிக்குது. 3 காமிக்குது. அப்ப இது ரெண்டுத்துல எது ரைட்டு? இல்லையா? ஆமா, கரெக்ட். சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்னா இந்த மாதிரி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ன்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். த கரெக்ட் நம்பர். இதுல இமேஜ் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்து அந்த நம்பரோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல ஷேப்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க பாரு. ப்ளீஸ் கவுண்ட் ஹவு மெனி ஃபிகர்ஸ். ப்ளீஸ் ஆன்
Count. how many figures இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபிகர்ஸ் மீன்ஸ் இப்போ இங்க வந்து ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல வந்து என்னென்ன ஷேப் இருக்கு மொத்தமா, இதுல என்னென்ன ஷேப் இருக்கு சொல்லுங்க. Circle. சர்க்கிள். வாவ், வெரி குட். அதுக்கு அடுத்தது Rectangle. ரெக்டாங்கிள். செம்ம. இது Triangle. வாவ், சூப்பரா சொன்னீங்களே தம்பி, கிளாப் பண்ணுங்க. வாவ், சூப்பர் 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 சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதுல என்னென்ன ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதுவுமே சூப்பரா இருக்கு இல்லையா, கிட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Rectangle. வாவ், சூப்பரா சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி மைனூட்டா வாட்ச் பண்ணி என்னென்ன ஷேப்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து இந்த இமேஜ்ல இருக்க அந்த ஷேப் வந்து என்ன ஷேப்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த புக்கு? பிடிச்சிருக்கா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த புக்ஸை வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ஓகே. நம்ம இந்த புக்ஸ்ல என்ன நிறைய வந்து கத்துக்கிட்டோம் இல்லையா? நிறைய ரைம்ஸ் எல்லாம் இருக்கு, ஷேப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு. அதுக்கடுத்து இதுவுமே ரைம்ஸ் பேஜ் தான். ஆமா ஆமா. தனியா உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த பட்டன்ஸ் வச்சே குழந்தைங்க வந்து ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. நம்ம இந்த பட்டன் மட்டும் எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்னு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரா அவங்க உட்காந்துட்டு அழகா இதுல வந்து கேம் விளையாடுவாங்க. நம்ம இதெல்லாம் மட்டும் அழகா சொல்லி கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க தனியா உட்காந்து சமத்தா இதுல இருந்து சூப்பரா வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம போனு, டிவி எல்லாம் காமிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு புக்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்க வந்து வீட்டிலே உட்காந்து இந்த மாதிரி ஏபிசிடி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸோட நேம், இந்த மாதிரி வெஹிக்கிளோட நேம்ஸ் இது எல்லாத்தையும் அவங்களாவே தனியாவே வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு லேர்ன் பண்ணிப்பாங்க இல்லையா? சூப்பரான புக்ஸ். ஓகே, இந்த புக்ஸ்ல இருந்து நீங்க என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க பட்டுக்குட்டி? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க இந்த புக்ஸ்ல? அனிமல்ஸ்லாம் கத்துக்கிட்டேன். அனிமல்ஸ் கத்துக்கிட்டீங்க. அப்புறம் ராட்லாம் கத்துக்கிட்டேன். இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் கத்துக்கிட்டீங்களா? அதுக்கடுத்து என்ன கத்துக்கிட்டீங்க? இந்த ஃபாதர்ஸ்லாம் கத்துக்கிட்டேன். ரிலேஷன்ஷிப்லாம் கத்துக்கிட்டீங்க இல்லையா? அப்புறம் ரைம்ஸ். ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம்? இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? சூப்பரா இருந்துச்சா? இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கா இந்த புக்கு? அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ளீஸ் புட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் பேஸ்கெட். ஓகே, இங்க வந்து வெஜிடபிள் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நாம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வெஜிடபிள் பேஸ்கெட்ல போடணும், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்ல போடணும். இந்த மாதிரி நல்ல ஒரு டேலண்டான ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? இப்போ இதுல எதெல்லாம் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுங்க. இது என்னது? வாட்டர்மெலன். வாட்டர்மெலன். அது என்ன, ஃப்ரூட்டா வெஜிடபிளா? ஃப்ரூட். சூப்பர், ஃப்ரூட்ஸ். சரி, இப்போ இது பீட்ரூட். இது என்னது? பீட்ரூட். அப்ப இது என்ன, வெஜிடபிளா இல்ல ஃப்ரூட்டா? வெஜிடபிள். சூப்பர், வெரி குட் வெரி குட். கிளாப் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். இது என்னது? ஆரஞ்சு. ஆரஞ்சு வந்து வெஜிடபிளா இல்ல ஃப்ரூட்டா? ஃப்ரூட். சூப்பர், வெரி குட். கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்போ இது என்னது? கேபேஜ். கேபேஜ். கேபேஜ் வந்து வெஜிடபிளா இல்ல ஃப்ரூட்ஸா? வெஜிடபிள்ஸ். சூப்பர், வெரி குட். இப்போ இது என்னது? ஆப்பிள். வாவ், ஆப்பிள் ஃப்ரூட்டா இல்ல வெஜிடபிளா? ஃப்ரூட். சூப்பர், வெரி குட். எல்லாமே கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே தம்பி. அது கிரேப்ஸ். கிரேப்ஸ் வெஜிடபிளா இல்ல ஃப்ரூட்டா? ஃப்ரூட். வாவ், சூப்பர், வெரி குட். யூ ஆர் a talented boy. சூப்பர். இது என்னது? இது என்னது பாரு? ஸ்பினாச். ஸ்பினாச். What is this? ஸ்பினாச். வாவ், கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர் சூப்பர். அடுத்ததா இவன் யாரு? இவன் பொட்டேட்டோ. பொட்டேட்டோவா இவன்? ஆமா. இருங்க நல்லா பார்க்கலாம். ஆமா, பொட்டேட்டோ. ஆமா. இப்போ பொட்டேட்டோ வந்து வெஜிடபிளா இல்ல ஃப்ரூட்டா? வெஜிடபிள். வெஜிடபிள். வாவ், தம்பி எல்லாமே கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் புக் ஆச்சு இந்த மாதிரியா விளையாடி சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சைக்குட்டியில பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பை.